ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க. தன்னோட பொண்ணு கிடைக்கல அப்படின்னாலும் பல குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கிற ரவுடிகளை நம்ம தீபிகா மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தீபிகா மேம் மூலயமா அந்த ரவுடிங்களெல்லாம் பிடிச்சி இப்போது லாக்கப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அந்த ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அடியாட்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவள் எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி மல்லியை இப்போ தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக அந்த ஆட்டோ டிரைவர் முத்து, அதுக்கப்புறம் அந்த காஞ்சனா கூட்டிகிட்டு வந்தாங்களே அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த காஞ்சனாவோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு அந்த 2 ரவுடிங்களும் ஒழுங்காக அந்த மல்லியோட வீட்டை சொல்லிடு, அவள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா அவளை இங்கேயே ஃபோன் பண்ணி வரவை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே காஞ்சனா ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட மல்லி மாட்டிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம மல்லி போயிடுறாங்க. மல்லி தனியாக போகிறது இல்லைங்க, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி 2-3 போலீஸோடு நம்ம மல்லி அந்த ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம வெண்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவன் என்னோட குழந்தை தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, வேலன் சார்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் மிரட்டி வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் அங்கே நிற்கிறாரு. உடனே மல்லி பார்க்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னதும் இவன் என்னோட பொண்ணு தான், இவன் இங்கே தான் இருக்கா அப்படின்னதும் அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அந்த நர்ஸு, அந்த வேலன், இவங்க எல்லாரும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக நம்ம மல்லி வந்துடுறாங்க. சரிங்க, கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மல்லி எப்படி வராங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல சிஸ்டர் ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வெண்பா சொல்கிறாங்க, இவங்க என்னை கடத்தி தான் வச்சுருக்காங்க, என்னோட அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. அப்படி ஃபோன் நம்பர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிங்கில் ஒருத்தன் ஏன்னு சொல்லி மிரட்டி அடக்கிடுறான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் அந்த ரவுடி மிரட்டினாலும் ஒரு நர்ஸ், அதுவும் ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிற ஒரு சிஸ்டர் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த நம்பரை எப்படியும் வெண்பா கிட்ட இருந்து வாங்கி மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஃபோன் தான் பேச முடியறதில்ல, உடனே மெசேஜ் பண்ணுறாங்க, வெண்பா இஸ் சேஃப், கம் டு எஸ்டி ஹாஸ்பிட்டல் டு சூலூர்பேட்டை அப்படின்னு சொல்லி நம்ம மல்லியோட மொபைல் நம்பருக்கு அந்த சிஸ்டர் மெசேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மெசேஜை நம்ம மல்லி பார்த்துடுறாங்க. பார்த்ததும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு மெசேஜ் வந்ததும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், போன உயிர் திரும்ப வந்த மாதிரி. உடனே சாமி கும்பிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பி நேராக அந்த சூலூர்பேட்டை எஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் ரிசப்ஷனில் வச்சு விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா சப்போர்ட்டுக்கு அங்கே இருக்கிற போலீஸையும் கூட கூப்பிட்டுட்டு தான் நம்ம மல்லி போயிருக்காங்க. அந்த வேலைனெல்லாம் முழிக்கிறாரு, திருட்டு மொழி. அச்சோ, எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். இதுக்கப்புறம் மல்லி சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலை அலசி ஆராய்ச்சி நம்ம வெண்பாவை கையோட கூட்டிகிட்டு வர போகிறாங்க. விஜய் பழைய மாதிரி விஜய், மல்லி, வெண்பா சந்தோஷமாக இருக்கிற நாளை பார்க்கறதுக்காக நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.